மக்களுக்கு நல்லவைகளை செய்வேன், வாக்களியுங்கள், தமிழகத்தை நான் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பணக்கார மாநிலமாக மாற்றுவேன் என்று சொல்லிதானே மக்கள் வாக்குகளை பெற்று ஆட்சி பீடத்திலே அமர்ந்தீர்கள் ஜெயலலிதா. இதுவரை நீங்கள் செய்த நன்மைகள் ஏதாவது உண்டா மக்களுக்கு? 4 வருட ஆட்சியிலே கொள்ளையடித்ததுதானே மிச்சம். சாதாரண மனிதன் எல்லாம் அமைச்சராகி கோடீஸ்வரர்கள் ஆக்கினீர்களே, அதை தவிர வேறு என்ன சாதனை நீங்கள் செய்தீர்கள்? காமராஜர் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன ஒவ்வொரு நாளும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வீதியிலும் டாஸ்மாக் கடையை திறந்து சாதனை செய்திருக்கின்றீர்களே தவிர மக்கள் வாழ்வில் வளம் உண்டா இந்த 4 வருடத்தில் என்று சொன்னார் இல்லை. உயிரை கொடுத்தாலே எங்களுடைய அருமை காங்கிரஸ்காரன் காந்தியவாதி சசி பெருமாள் ஒரு வார்த்தை, ஒரு அனுதாபம் வந்ததா அந்த வாயிலிருந்து வரவில்லை. காரணம் வாய் திறப்பதில்லை, பேசுவதில்லை. பின் என்ன செய்தீர்கள்? 50 நிமிடம் நீங்களும் மோடியும் பேச முடியவில்லை என்கின்றீர்கள், ஏற்றுக்கொள்கின்றேன். பிறகு என்ன 50 நிமிடம் நடந்தது? தவறாக எண்ணக்கூடாது அருமை தோழர்களே. எனக்கு தெரியும் இந்த வயதில் தவறுகள் நடக்க முடியாது என்று. ஆனால் நடந்தது என்ன சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தது, எனக்கு வந்த தகவல், அவர் இப்படி என்று சொன்னவுடன் நீங்கள் இப்படி என்றீர்களா? அதாவது அவர் பாரதிய ஜனதாவிற்கு 10 சீட்டு கேட்டிருக்கின்றார், அம்மையார் 2 தான் முடியும் என்று சொல்லி. சேக்கலாம் இளங்கோவன் கற்பனையில் பேசுகின்றார் என்று. நடந்ததை உண்மை என்று உண்மையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் சொல்லிவிட்டால் எதற்கு ஆளாளுக்கு கற்பனைகள் ஓட வேண்டும்? ஆகவே நாட்டை ஆள முடியவில்லை உங்களால். ஒரு முதலமைச்சர் பதவியிலே இருக்கின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 24 மணி நேரமும் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் தனிப்பட்ட மனுஷி அல்ல ஜெயலலிதா. 7 கோடி தமிழர்களுடைய தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் வாய் பேசா ஊமையாக வெளியே வந்து ஃபைல்களை பார்க்காமல் இருந்தால் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது யார்? முடியவில்லை ஆட்சி செய்ய என்று சொன்னால் எப்போதும் செப்படியை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அதே செப்படியான பன்னீர்செல்வத்திற்கு முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அனுதாபப்படுகின்றேன். உடல்நிலை சரியாக வேண்டும், குணமடைய வேண்டும், மீண்டும் நீங்கள் துள்ளி குதித்து வர வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அதற்காக 7 கோடி தமிழர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்குவது எந்த விதத்தில் நியாயம்? அருமை சகோதரி ஜெயலலிதா அவர்களே, என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த அம்மையார் மீது விருப்பம் கிடையாது. ஆனால் நாட்டு மக்களுடைய தலைவியாக இருக்கின்றவருக்கு சில பொறுப்புணர்ச்சிகள் உண்டு. அந்த பொறுப்புணர்ச்சிகளை நீங்கள் சரிவர செய்கின்றீர்களா? இல்லை. இந்த போராட்டத்திற்கு எல்லா இடங்களிலும் அனுமதி, ஆனால் திண்டுக்கல்லிலே அனுமதி கிடையாது. நத்தம் விஸ்வநாதன் என்ற ஒரு மனிதர் எதையோ செய்து என்னென்னமோ செய்து யாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எங்கே புரள வேண்டுமோ அங்கே எல்லாம் புரண்டு மந்திரியான அந்த மனிதன் அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிக்கு உத்தரவு போட்டிருக்கின்றார், காங்கிரஸ்காரர்களுக்கு அனுமதி தராதீர்கள் என்று. நத்தம் விஸ்வநாதன் நாளை நீ எங்கேயாவது மாற்றப்பட வேண்டுமா? யோசித்துக்கொள். ஜெயலலிதா ஒழுங்காக இருந்தால் இது நடக்குமா? ஒன்று எல்லா இடங்களிலும் தடை விதித்திருப்பார், இல்லை என்றால் எல்லா இடங்களிலும் அனுமதி கொடுத்திருப்பார். இப்படி ஆளாளுக்கு தடி எடுத்தவரெல்லாம் தண்டல்காரன் என்று அதிமுக அமைச்சரவையிலே இருக்கின்ற அமைச்சர்கள் ஆடுகின்றார்களே, இந்த ஆட்டத்தால் மக்களுக்கு என்ன பயன்? எதுவும் கிடையாது. இந்த அமைச்சர்கள் யார்? ஆனந்த விடலிலே வாரா வாரம் மந்திரி தந்திரி என்று எழுதுகின்றார்களே, அவ்வளவு அயோக்கியர்கள், லஞ்ச லாவணியத்தில் ஊறி திளைத்தவர்கள். 50 குற்றச்சாட்டை நான் சொல்கின்றேன், அதிலே 2 குற்றச்சாட்டுக்கு மட்டும் என் மீது வழக்கு. அப்படி என்றால் கேட்டேன், 48 குற்றச்சாட்டை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று. தலைவர்கள், இந்த நாட்டிற்காக உயிரை விட்டவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள்.
எந்த கட்சியிலாது தலைவர்கள் உயிரை தியாகம் செய்து நாட்டையும் கட்சியையும் காப்பாற்றியதாக இந்திய வரலாற்றில் ஏதேனும் உண்டா? அதுவும் குறிப்பாக தமிழகத்தில். எவனும் பஸ் ஸ்டாண்டில் தூங்கிவிடக் கூடாது. பைத்தியக்காரர்களாக இருந்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பைத்தியக்காரன் மீது கோணிப்பையை போட்டு மண் எண்ணெயை தலையில் ஊட்டி தீயை பத்த வைத்துவிட்டு தலைவர் சிறைக்கு சென்றார், அதனால் தொண்டர் இங்கே உயிரை விட்டார் என்று சொல்லக்கூடியவர்கள் தானே மற்ற கட்சியில் இருக்கின்றார்கள். மொட்டை போடுகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். மொட்டை போட்டால் 1000 ரூபாய் வரும் என்று யாருக்கு தெரியும்? அது வந்ததாலே மொட்டை போடுகின்றார்கள். பாலபிஷேகம் என்கின்றார்கள். எதற்கு பாலபிஷேகம்? 10,000 ரூபாய் கிடைக்கும் என்ற காரணத்தால். இப்படி பணத்தை நம்பி, அதுவும் கொள்ளையடித்த பணத்தை நம்பி அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழகத்தில் நாம் நம் சொந்த உழைப்பால் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டு இந்த நாட்டுக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மோடியை பொறுத்தவரையில் எவ்வளவு சீக்கிரம் அந்த மனிதன் வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றானோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாடு உருப்படியாவதற்கு வழியுண்டு என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மக்களை பலத்தால் பிரித்தாள நினைக்கின்ற வெறியர்கள், மத வெறியர்கள் அவர்கள். மக்கள் ஒற்றுமையோடு இருக்கக்கூடாது, மதத்தின் பெயரால் அவர்களை பிரிவினை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். மேலே ஆளுகின்றவர்களும் கீழே ஆளுகின்றவர்களும் சுய நலமிகள். அவர்களை பற்றித்தான் கவலை, மக்களை பற்றி கவலை இல்லை. கொள்ளையடிப்பதே தொழில் கீழே ஆண்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு, ஊரை ஏமாற்றுவதே தொழில் மேலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடிக்கு. ஜெயலலிதா பதவியிலிருந்து போனால் இங்கே இருக்கின்ற பலராமனோ மற்றவர்களோ போய் உட்கார வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்லவில்லை. தமிழகத்தின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெயலலிதாவுடைய ஆட்சி போக வேண்டும். எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டம் அதுவாகத்தான் இருக்கும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இப்ப என்ன, நீங்கள் போகும்போது உங்களுக்கு பிரியாணி உண்டா, குவார்டர் உண்டா, ஹாஃப் உண்டா, வைத்துக்கொள் செலவுக்கு என்று 200 300 உண்டா? எதுவுமே கிடையாது. ஏதோ கேட்டேன், உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்கு என்ன வைத்திருக்கின்றீர்கள்? பழச்சாறு என்று சொன்னார்கள். இத்தனை பேருக்கும் அது கொடுப்பார்களா என்று எனக்கு தெரியும். இல்ல, நம்முடைய நிலைமையை நான் சொல்றேன். அதான் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்பா, பழச்சாறு ஏற்பாடு பண்ணதுக்கே இவ்வளவு வரவேற்பு இல்லை. நான் எதற்கு அதை சொல்கின்றேன் என்றால், நம்முடைய மக்கள் நலமாக இருக்க வேண்டும். அதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான். மற்றவர்களுக்கு போராட்டத்தில் லாபம் கிடைக்கும். கடையை உடைத்தால் அவர்களுக்கு சில பாட்டில்கள் கிடைக்கும். அருகிலே இருக்கின்ற ஹோட்டல்களில் சாப்பிட்டு விட்டு பில் கொடுக்காமல் போகக்கூடிய துணிவும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் நம்மை போன்றவனே அப்படி கிடையாது. ஆகவே அருமை தோழர்களே, நான் உங்களை எல்லாம் எப்படி நன்றி சொல்வது என்று சொன்னால், பாதங்களில் தொட்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஜெயலலிதாவே வீட்டுக்கு போ அப்படி சொல்வதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே வீட்டிலே தான் இருக்கின்றார். ஜெயலலிதாவே மலையேறு, கொடநாட்டிற்கு போ என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களுக்கு சாகின்ற வரையில் நான் கடமை உணர்வோடு இருப்பேன், நன்றியோடு இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.